السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم خيركم خيركم لأهلي وأنا خيركم لأهلي. وقال صلى الله عليه وسلم ما أكرم النساء إلا كريم وما أهانهن إلا لئيم. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய எல்லாமல் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்பெயர் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணைதனையற்றவன், முழு மனித சமுதாயத்தையும் படைத்து வாழ வழி சொல்லிக் கொடுத்தவன். அவனுக்கே சர்வ புகழும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், இன்று வரை அன்னாரின் லட்சிய பாதையில் எவர்கள் எல்லாம் பயணிக்கிறார்களோ, முயற்சிகள் பல மேற்கொள்கிறார்களோ, அன்னவர்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். புனித ஜுமா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் எனது சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த அல்லாஹ் ஜல்லஷானுஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி, அவனால் என்னென்ன கட்டளைகளை நாம் ஏவப்பட்டிருக்கின்றோமோ அவைகளை மிக அவசரமாக நானும் எனது குடும்பத்தினரும் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும் எடுத்து நடக்க வேண்டும் என்று, எவைகளையெல்லாம் ஏறிட்டும் பார்க்க கூடாது, செய்யத்தகாது என்று எம்மை தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டும் மிக அவசரமாக
நானும் எனது குடும்பத்தினரும், நீங்களும் உங்களுடைய குடும்பத்தினரும், முழு மனித சமுதாயமும் அந்த மோசமான வாழ்க்கையை விட்டும் அப்புறப்பட்டு உண்மையான தக்வாவுடைய வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முதற்கண் எனக்கும் எனது குடும்பத்தினருக்கும், அப்பால் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் முழு மனித சமுதாயத்துக்குமாய் இந்த ஹக்கான உண்மையான செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எம்மை படைத்து உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். அந்த அல்லாஹ் சொல்கிறான், வலா தமூத்துன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் என்னை சந்திக்கும் பொழுது உண்மையான முஸ்லிம் அல்லாமல் நீங்கள் என்னை சந்திக்க வேண்டாம். நீங்கள் மரணிக்கும் பொழுது உண்மையான மூமீனாக, முஸ்லிமாக இந்த உலகத்தை விட்டு பிரிய வேண்டும். இந்த சவாலுக்கு மத்தியில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையை தந்திருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கை சிறக்க வேண்டும், மனிதன் சந்தோஷமாக உலகத்திலே வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா திருமணத்தை சுன்னத்தாக்கி இருக்கிறான். ஆகமாக்கவில்லை, சுன்னத்தாக்கி இருக்கிறான். அது வணக்கமாக ஆக்கி இருக்கிறான். ஆனால் இன்று நாம் பார்க்கும் பொழுது திருமணங்களை விட அதிகமான விவாகரத்துக்களை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளுக்கு நாள் காலிக்கோட்டுகளிலே, நீதிமன்றங்களிலே விவாகரத்துக்காக வேண்டி எங்களுடைய சகோதர சகோதரிகள் குழுமி இருக்கிறார்கள். தற்போதைய ஒரு ஆய்வின்படி 2-3 மாதத்துக்குள்ளால் ஒரு மாவட்டத்திலே சுமார் 200 விவாகரத்துக்கள் நடைபெற்றிருக்கின்றன, முஸ்லீம்களுடையது. எவ்வளவு தீனுடைய விஷயங்களை நாங்கள் கேட்கின்றோம். பெண்கள் எப்படி கணவரோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று விடயங்களை எல்லாம் நாங்கள் கேட்கின்றோம், பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றோம். எங்களுடைய மனைவி கொஞ்சம் எங்களுடைய கட்டளையை மீறும் பொழுது கோபம் வருகிறது. எங்களுக்கு நெருக்கமான ஒரு ஆலிமை, ஒரு முதியவரை, ஒரு அனுபவசாலியை கொண்டு வந்து எங்களுடைய மனைவிமார்களுக்கெல்லாம் நாங்கள் புத்தி சொல்வதுண்டு. ஆனால் நாம் எப்படி மனைவியுடன் நடந்து கொள்கிறோம் என்பதை பற்றி நானும் இன்னும் சிந்திக்கவில்லை, பிரச்சனை வரக்கூடியவர்களும் சிந்திக்கவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, திருமணம் முடித்து ஒருவரை கைப்பிடித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நான் அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்பதை விட அவள் எனக்கு என்ன செய்கிறான் என்பதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். பயான்கள், சொற்பொழிவுகள், நிகழ்ச்சிகள் இவைகளை எடுத்துக்கொண்டால் பெண்கள் எப்படி கணவன்மார்களோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கின்றோம், கேட்கின்றோம், சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்களாகிய நாம் அந்த பெண்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை ஒரு கணம் நாங்கள் பார்க்கவில்லை. ஒருவன் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து விட்டால் அவளை அடிமையாக்க முடியாது. அவள் எங்களுடைய அடிமை அல்ல. அவளை நினைத்தபடி எங்களுக்கு வழிநடாத்த முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஹுன்ன இவானுன் இந்தக்கும், அலா மக்களே அறிந்து கொள்ளுங்கள், வஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களிடத்திலே அடிமைகள் போன்று வந்திருக்கிறார்கள். கபில் துணிக்காக சொல்லி பிரிக்கிறோமே, என்ன சொல்லி தருகிறார் தந்தை? இவளை நான் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டேன். இவ்வளவு காலமும் கண்ணிலிருந்து கண்ணீர் வடியாமல் மங்காமல் பாதுகாத்து பக்குவமாய் உன்னிடம் நான் ஒப்படைக்கிறேன் என்று சொல்லித்தான் தருகிறார். எவ்வளவு பெரிய உரிமை கிடைக்கிறது என்றால், உலமாக்கள் சொல்கிறார்கள், உதாரணமாக 2 தட்டு வீடு, கீழே எங்கட உம்மா வாப்பா அல்லது எங்களுடைய மாமா மாமி, எங்களுடைய மனைவியுடைய பெற்றோர் கீழ்த்தட்டுல இருக்கிறான், நாங்க மேல் தட்டுல இருக்கிறோம். இந்த மனைவி கீழ்த்தட்டுக்கு போக வேண்டுமா இருந்தால் கீழே தனது தந்தையையோ அல்லது மாமனாரையோ தாயையோ மாமியையோ சந்திக்க செல்ல வேண்டும் என்றிருந்தால்
தனது கணவனுடைய அனுமதியை பெற்றுத்தான் கீழ்மாடிக்கு செல்ல வேண்டும். இவ்வளவு பெரிய உரிமையை தந்து எங்களுக்கு எங்களுடைய மாமனார்மார்கள் அவர்கள் பக்குவமாய் வளர்த்த பெண் மக்கள் எங்களுடைய கையிலே தருகிறார்கள். இன்று நாங்கள் எங்களுடைய வாஷிங் மெஷின்களாக நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஆக்கி தரக்கூடிய அவன்களாக அவளை அவனாக பாவித்து விட்டார்கள். அவளோட வேலை ஆக்கிறது தான், அவளோட வேலை உடுப்பு கழுறது தான் என்றாகிவிட்டது. இன்று பெண்களோடு நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம் சகோதரர்களே? நபி அவர்கள் மேலும் சொன்னார்கள், ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களில் யார் சிறந்தவர் தெரியுமா? உங்களுடைய மனைவிமாருக்கு யார் சிறந்தவர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் தான் உலகத்திலே சிறந்தவர்கள். உங்களுக்கு தேசபந்து பட்டம் கிடைத்திருக்கலாம், ஏழைகளின் காவலன் என்று உலகமே உங்களுக்கு பெயர் சொல்லி இருக்கலாம், உலகம் உங்களை மக்களின் தோழன் என்று சொல்லி இருக்கலாம், தேசபந்து கோசபந்து எல்லாம் இவர்கள் பெற்றிருப்பார்கள். தனது மனைவி இவருக்கு என்னுடைய கணவன் என்று கணவன் நல்லவன் என்று சொல்லாவிட்டால் உலகத்திலே அவன் நல்லவனாக இருக்க முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள், வான ஹைருக்கும் லி அஹ்லி, எனது மனைவிமாரிடத்திலே என்னை பற்றி நீங்க கேட்டா என்னை பத்தி நல்லாத்தான் சொல்லுவாங்க. என்னுடைய மனைவிமார்கள் எனக்கு நல்லவர் என்று பெயர் சொல்லி இருக்கிறார்கள், பெயர் சூட்டி இருக்கிறார்கள். நான் நல்லவனாக இருக்கிறேன். எனவே நீங்கள் ஊரிலோ நாட்டிலோ சமுதாயத்திலோ நல்ல பெயர் கேட்டு வேலை இல்லை, நீங்கள் உங்களுடைய மனைவிமாரிடத்திலே நல்லவர் என்று பெயர் எடுக்க வேண்டும் என்ற கருத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நபி அவர்கள் மேலும் சொன்னார்கள், மா அக்ரமன் நிஸா இல்லா கரீம், மனைவிமார்களுடன் பேசும் பொழுது கண்ணியமாக பேச வேண்டும், கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். அவள் மனைவிதான் என்பதற்காக எடுத்ததுக்கு பிடித்ததுக்கெல்லாம் அவளை திட்டியேதான் பேசுவார்கள். எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறோம் என்பதை. ஊருக்கு மனைவி, நாட்டுக்கு மனைவி, வீட்டுள்ளுக்கு ஒரு வேலைக்காரியை விட மோசமாக நடத்தக்கூடிய சமுதாயமாக இருக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நல்ல மனிதன் தான் மனைவியை கண்ணியப்படுத்துவான், மனைவியோடு நல்ல முறையில் நடந்து கொள்வான். ஓமா அஹானஹுன்ன இல்லா லஈம், நபி அவர்கள் சொன்னார்கள், ஆக கெட்டவன் மோசமானவன் தான் மனைவியை கேவலமாக பார்ப்பான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். தனது மனைவிமார்களுடன் எப்படி நடந்திருக்கிறார்கள், எந்த முறையில் நடந்து கொண்டார்கள், எவ்வளவு அழகாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். சில கடினமான நேரத்தில் கூட, சில மனைவிமார்கள் தன்னை மீறி நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பு காட்டி இருக்கிறார்கள், பாசமாக நடந்திருக்கிறார்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையில் பிரச்சனை என்ன? அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, புரிந்துணர்வு கிடையாது, அவர்களை புரிந்து கொள்வது கிடையாது. மனைவி எவ்வளவு வீட்டிலே கஷ்டப்படுகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வதில்லை. காலையில் எழுந்தவுடன் எங்களுடைய பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பும் வரை எப்படி வேலை செய்கிறாள், அதற்கு பின்னால் நாங்கள் வியாபாரத்துக்கு, தொழிலுக்கு, உத்தியோகத்துக்கு செல்ல வேண்டும், எங்களை தயார்படுத்த வேண்டும். அதற்கு பின்னால் புள்ளோலி ஸ்கூல் விட்டு வருவாங்க, சாப்பாடு தயார் செய்யணும். அதுக்கு பின்னால புள்ளோலி ஸ்கூல் விட்டு வந்துச்சா உடுப்பெல்லாம் கழட்டி மாத்திட்டு அவங்களுக்கு சாப்பாட்டை கொடுத்து மதரசாக்கு அனுப்பணும். கண்ணியமான சகோதரர்களே, அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க இதுதான் இருக்கு. எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். இன்று விவாகரத்துக்கு செல்வதற்கு காரணம் என்ன? முதலாவது விவாகரத்தை பேசக்கூடியவர்கள் ஆண்கள் தான். ஒருவர் சொல்கிறார், என்னுடைய மனைவி